செய்தி. மதுரை மாவட்டம் மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் உள்ள துர்க்கையம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா நடைபெற்றதை முன்னிட்டு முதல் மரியாதை பிரச்சினை தொடர்பாக பெண்கள் ஆவேசமடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம். என்ன நடந்தது? விரிவான விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகில் உள்ள மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் வருடாந்தோறும் வைகாசி மாதம் திருவிழாவானது நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றிருந்த வைகாசி திருவிழா கோவில் மரியாதை சம்பந்தமாக இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு திருவிழாவானது நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு தரப்பு இந்து அறநிலையத்துறை உத்தரவு கிடைத்துள்ளதாக கூறி திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இன்று முளைப்பாரி ஊர்வலமாக எடுத்துச் சென்று முளைப்பாரி துர்க்கையம்மன் கோயில் குளத்தில் கரைப்பதற்கு ஏற்பாடு செய்தனர். இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் காவல்துறை சோழன் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் திருவிழா கொண்டாட முடியாமல் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வாடிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு அனுமதி வழங்கப்படாது என கூறி மறுத்தனர். நீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வராத நிலையில் இருதரப்பிலும் கோவிலில் பயன்படுத்தக்கூடாது என மதுரை கோட்டாட்சியர் அறிவுறுத்தின்படி சோழாங்கனம் காவல்துறை பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று கோவில் 5 நாட்கள் பூட்டியிருப்பதால் காவல்துறை பாதுகாப்புடன் முளைப்பாரியை டாடா ஏசி வாகனத்தை ஏற்றி வேற குளத்தில் கரைக்குமாறு பொதுமக்களுக்கு காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆனால் பொதுமக்கள் எங்கள் ஊரில் சென்று எங்கள் கோவில் குளத்தில் தான் முளைப்பாரியை கரைப்போம் என காவல்துறையினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் முளைப்பாரி ஊர்வலமாக சென்று கரைப்போம் என காவல்துறையின் கடும் வாக்குவாதத்தில் பெண்கள் ஈடுபட்டு வருவதால் பெரும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார்.